Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் கால்வாயில் கார் விழுந்த விபத்தில் ஒருவர் பலியானார். நண்பர்கள் இருவர் நீந்தி கரையேறிய நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி கூற கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். தற்போது உயிரிழந்தவரின் விவரம் என்ன? நண்பர்கள் இருவரின் நிலை என்னவாக இருக்கிறது? விபத்திற்கு காரணமான கால்வாயை சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் ஆலப்புழாவில் பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை ஒரு 3 மணி அளவுல பிஜு ஆண்டனி என்பவர் தனது இரு நண்பர்களை அழைத்துக் கொண்டு ஸ்விஃப்ட் கார்ல டீ குடிக்கிறதுக்காக பேருந்து நிலையம் அறிக்கை இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வளைவுல வேகமா கார் திரும்பும் போது பாத்தீங்கன்னா கார் கண்ட்ரோல் மீறி, அதாவது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த கால்வாய்க்குள்ள பூந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் இருவரும் காரின் பின்பக்கம் கதவை திறந்து அந்த தண்ணியில நீந்தி வெளியில வந்துட்டாங்க. ஆனா பிஜு ஆண்டனி டிரைவிங் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அங்கிருந்து வெளியில வர முடியாம தண்ணீரில் மூழ்கி, அதாவது மூச்சு தண்ணீரில் இறந்து விட்டார். வெளியில வந்த நண்பர்கள் 2 பேருமே போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் காருக்குள்ள இருந்த பிஜு ஆண்டனியினுடைய உடலை மீட்டு பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிகாலை மழை பெய்துகிட்டு இருந்ததுனால இந்த காரு வேகமா ஓட்டுனதுனால கட்டுப்பாட்டை இழந்து இந்த கால்வாய்க்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பிஜு ஆண்டனி இறப்பு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட பெரும் சோகத்தை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.